மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. குட்டி குழந்தைய கேட்டாலும் சொல்லுது எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுது. ஆமாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ரெமெடி இருக்குதுங்களா ஐயா? தூக்கமின்மை, பசி எடுக்கல, மனசஞ்சலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காவே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் உள்ளது தான். பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு நாள் முழிப்பு பல நாள் அலுப்பும்பாங்க. நம்ம கனவு வருதுனாக்கா அது ஆஃப் ஸ்லீப்பிங் அர்த்தம். டீப் ஸ்லீப்புன்னு ரொம்ப நேரம் தட்டி எழுப்புனது டீப் ஸ்லீப்புங்க. நான் தூங்கியே பல வருஷம் அப்போல்லாம் சொன்னால் ஒன்றும் பயப்படாதீங்க. கல் உப்பு இருக்குது, இந்த கல் உப்பை எடுத்து பவுலில் வச்சுட்டு நீங்கள் படுத்திருக்கிறது உங்கள் தலை மாட்டுக்கு பக்கத்தில். இந்த உப்பு வந்துட்டு மறுநாள் காலம்பரை பார்க்க போகும்போது அப்படியே ஒரு மாதிரி தண்ணி உள்ளே வந்த மாதிரி இருக்கும். அப்படின்னாக்கா நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே உள்ள பிரச்சனையோட மேலும் பிரச்சனை வந்துடும். செஞ்சிடாதீங்க. கடைசி எல்லாம் சாப்பிட்டு கடைசி அந்த கடுக்கா தண்ணியை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்துருங்க. காலம்பரை எலும்பி வெறும் வயிற்றில் குடிங்க, டீ காஃபி குடிக்காதீங்க. திருப்பி பகலில் ஒரு ஈவினிங் நேரத்தில் குடிங்க, நைட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை குடிங்க. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு குடிங்க. பசி, கயிறு கலராக கயிறு, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதை கொண்டு வெறும் கயிறு அதை உங்கள் கையில் கட்டிட்டிங்கன்னா, சில பேர்லாம் யார் நினைக்கிறீங்க உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அவங்க கட்டியிருப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த பதவிக்கு வந்து இந்த கயிறு கட்டி தான். அவங்க ஒரே இடத்த ஒரு நாள் ஃபுல்லாக கூட பார்ப்பாங்க, இப்படியே பார்ப்பாங்க, அந்த இடத்தையும் தான் பார்ப்பாங்க. காரணம் அவங்களுக்கு கான்சியஸ் கிடையாது. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க பேரை கட்டோட சொல்ல தெரியாது. அவங்களுக்கும் ஒரு வழிமுறை சொல்கிறேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை மகாதன் சேகர்ராஜ் ஐயா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. சில பேருக்கு வந்து தூக்கமே இல்லை, அதே நேரத்தில் பசியும் இல்லை. ரொம்ப வந்து தூக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து சாதாரண சொல்கிற விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஒரு மன உளைச்சலையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதே போல் சாப்பிட்றதுக்கும் தோன்ற மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும். குட்டி குழந்தைய கேட்டாலும் சொல்லுது எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் ஏதாவது ரெமெடி இருக்குதுங்களா ஐயா? எல்லாத்துக்கும் இருக்குது. கடவுள் உங்க என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அங்கங்கே செஞ்சு வச்சுட்டு அப்படியே செதற வச்சு அங்கங்கே வச்சுட்டாரு. நாம் தான் அதை போய் தேடி 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 கண்டுபிடிச்சி அதெல்லாம் எடுத்துக்கிறோம். எதுவுமே வசதியே இல்லை, எதுவுமே ஒன்றுமே இல்லை, எந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற ஆப்பிரிக்கா கிட்ட போய் தங்கத்தையாக குவிச்சு வச்சுருக்கிறாரு. உண்மைக்கா இல்லைங்களா? பயங்கர பிரில்லியன்ட். நாங்கள் இந்த எங்கள் நாடு அப்படி இப்படி ஆகும்னு சொல்கிறோம், அவங்ககிட்ட அதை கொடுக்கல. நம்ம இந்தியாவில் இருக்கிற மூளை யாருக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற வேலையை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. அதெல்லாம் அங்கே கொடுத்துட்டாரு. அது மாதிரி எல்லாத்தையும் அப்படி இப்படி அங்கங்கே வச்சுருக்கிறாரு கடவுள். எதுவுமே கொடுக்காம இல்லை, எல்லாத்தையும் சொல்யூஷன் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் கேட்ட மாதிரி தூக்கமின்மை, பசி எடுக்கலை, மனசஞ்சலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காவே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் உள்ளது தான். பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா அது பல நாள் அலுப்பு. ஒரு நாள் முழிப்பு பல நாள் அலுப்பும்பாங்க. ஒரு நைட்டு தூங்கலைன்னா அது பல நாள் வந்துட்டு டயர்டாகவே இருக்கும். அது ஒரு இதுக்காக சொல்லலை, உண்மையும் கூட. அது ஓவர் நைட்டு முழிச்சிருந்தாக்கா, நான்லாம் சின்ன வயசில் அது பெருமைக்காக சொல்ல 3 நைட்டு முழிச்சிருப்பேன். நான் ஸ்டாப்பாக 3 நைட்டு விடுவேன். நாலாம் நாள் வந்துட்டு கேஷுவலாக ஆஃபீஸில் வந்து வேலை பார்ப்பேன். அது நமக்கு எப்படியோ பழக்கமோன்னு தெரியல, அப்படிலாம் இருந்திருக்கேன். சில பேருக்கு பழக்கத்தில் இருக்கலாம். பொதுவானது ஒன்றும் சில பேரால் முடியும் அதுமாரி. அதனால் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாவே உடம்புல பல கோளாறு வந்துடும். அவங்களுக்கு தூக்கம் இல்லைனாக்கா பசி எடுக்காது. இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்குது அதனால் தூக்கம் வரல. எல்லாம் ஒன்று இன்டர்னலுக்கு முதல்ல நான் சொன்ன வார்த்தைக்கு ஒவ்வொருத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறேன். தூக்கமே எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குதுங்க. நான் தூங்கி இல்லை என்கிட்டலாம் பார்க்க வரவங்களும் அப்படியே முகத்தை பார்த்தோன்னு சொல்லிடுவேன், ஏங்க நீங்கள் தூங்கி பல வருஷம் ஆகுது, முதல்ல அதுக்கு உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறேன்பா. ஏன் கரெக்டாக சொல்லிட்டீங்க, உண்மையிலே நான் தூங்கி பல வருஷம். நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி. ஆஃப் ஸ்லீப்போடு நிறைய பேர் இருக்காங்க. அதுனா ஆஃப் ஸ்லீப்பு, அறத்தூக்கம். ஆமாம், அறத்தூக்கம்னா என்னது, முழு தூக்கம்னா என்னது? முழு தூக்கம்னா டீப் ஸ்லீப்பிங். நீங்கள் டீப் ஸ்லீப்பிங் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 2 ஹவர் போதும், மீதியில் ஆஃப் ஸ்லீப்பிங்கே போதும். ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் அந்த டீப் ஸ்லீப்பிங்னா நாம் எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியாது. கனவு கூட டீப் ஸ்லீப்பிங்கில் வராது, ஆஃப் ஸ்லீப்பிங்கில் தான் கனவு வரும். எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களை. நம்ம கனவு வருதுனாக்கா அது ஆஃப் ஸ்லீப்பிங் அர்த்தம். எங்கன்னா சத்தம் கட்டு அப்படின்னு இரவு நேரத்தில் கட்ட இருந்துச்சு முழிச்சிருவோம், அப்படின்னா ஆஃப் ஸ்லீப்பிங்னு அர்த்தம்.
டீப் ஸ்லீப்புன்னு ரொம்ப நேரம் தட்டி எழுப்புனா தான் டீப் ஸ்லீப்புங்க. இதுதான் டீப் ஸ்லீப்புங்க, ஆஃப் ஸ்லீப்பிங்க. ஆனால் நாட்டில் முக்கால்வாசி பேர் ஆஃப் ஸ்லீப்பில் தான் இருக்கிறாங்க. அதுதான் வச்சுக்கோ. சரி என்னையோ அப்போ அந்த தூக்கமே சரியாகவே இல்லை. ஆஃப் ஸ்லீப் கூட இருந்துட்டு போகிறவங்க, எனக்கு தூக்கமே வரலைங்க. விடிய விடிய முழிச்சிட்டே படுத்துருப்பாங்க நிறைய பேர். தூக்கமே இல்லைங்க. நான் தூங்கியே பல வருஷம். அப்போல்லாம் சொன்னால் ஒன்றும் பயப்படாதீங்க. சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். கல் உப்பு இருக்குது. இந்த கல் உப்பை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் படுத்துருக்கிறது உங்கள் தலை மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் அந்த கல் உப்பு வச்சுட்டு நீங்கள் படுங்க. ஒரு 1 ஹவரில் தூக்கம் அப்படியே வந்துடும். டெய்லி வைங்க. ஏன்னா வந்து பல வருஷமாக நீங்கள் தூங்காத ஆள் 4 நாள் வச்சுட்டு தூங்கிட்டு சொல்லி வைக்காமல் விட்றாதீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வைங்க. தூக்கம் அப்படி வந்துடும். ஆனால் அந்த உப்பை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் வைக்கணும்? எந்த இடது பக்கமா வலது பக்கம்? கரெக்ட், ரைட் சைடில் வைங்க. அதனால் இந்த உப்பு வந்துட்டு மறுநாள் காலம்பரை பார்க்க போகும்போது அப்படியே ஒரு மாதிரி தண்ணி உள்ளே வந்த மாதிரி இருக்கும். அப்படின்னாக்கா நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வைப்ரேஷன் எல்லாமே அந்த உப்பு சக் பண்ணிடும், உள்ளே இழுத்துடும். சக் மீன்ஸ் உள்ளே இழுத்துக்கும். இழுத்துட்டு அந்த உப்புக்குள்ளே வந்து அந்த தேவையில்லாத வைப்ரேஷன் உள்ளே இருக்கும். அதை நீங்கள் திருப்பி நம்ம சும்மா தானே வச்சுருக்கோம் ஓரமாக, சாப்பாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னாக்கா திருப்பி அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே உள்ள பிரச்சனையோட மேலும் பிரச்சனை வந்துடும். செஞ்சிடாதீங்க. இல்லை சொல்கிற சில பேர் அது என்ன சும்மா தானே வச்ச இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே, அது என்ன செய்யணும்? அந்த கீழே போட்டுடணும், அவ்வளோதான். அது வச்சு ஒரு உப்பு வந்து நம்ம நிலத்துல எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்போ வேற ஏதாவது பண்ணி போடணுமா இல்லை தண்ணியில கரைச்சி? தண்ணியில் கூட கரைச்சி விட்டுருங்க. ஏன்னா அது பயன்படுத்தக்கூடாது. உங்கள் கரெக்டாக சொல்லணும், உங்கள் பேட் வைப்ரேஷன் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ஏன்னா சில நேரத்தில் சில வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டியது இருக்குது. அது ஃபுல்லாக அதுக்குள்ளே கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபுல் டோட்டலாகவே தூங்க வச்சிடும். அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் கல் உப்பு வைக்கணும், பவுடர் உப்பு போட்டுறாதீங்க. நாங்கள் கல் உப்பு பழக்கம் இல்லை, வாங்குறது இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுக்கு கல் உப்பு தான். உங்களுக்கு பழக்கம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. கல் உப்பு இதுக்கு தான் கண்டிப்பாக தேவை. வைங்க, உங்கள் தூக்கம் அழகாக வந்துடும். ஸோ அடுத்து பசி எடுக்க அது அப்புறமா ஒவ்வொன்றுக்காக வரேன். தூக்கமின்மைக்கு அழகாக ஒரு மெடிசன் கொடுத்துட்டேன், ஒரு வழிமுறை கொடுத்துட்டேன். பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு இருந்தாக்கா கடுக்காவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ நைட்டுக்கு, அதாவது நைட்டு ஊற வைக்கணும், பகல்லையோ நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. மினிமம் வந்துட்டு ஒரு 8 ஹவர் ஊறணும். அது மினிமம் 8 ஹவர்ஸ். அப்போனா பகலில் ஊற வைங்க, நைட்டு ஆரம்பிச்சிடுங்க. கடைசி எல்லாம் சாப்பிட்டு கடைசி அந்த கடுக்கா தண்ணியை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்துருங்க. காலம்பரை எலும்பி வெறும் வயிற்றில் குடிங்க, டீ காஃபி குடிக்காதீங்க. திருப்பி பகலில் ஒரு ஈவினிங் நேரத்தில் குடிங்க. நைட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை குடிங்க. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு குடிங்க. பசி கட்டுக்கடங்காத பசி வந்துடும். பசியே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு பசி ஸ்டார்ட் ஆகிரும். எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. கடுக்கா உண்மையிலே உடம்புக்கு நல்லது. அது வெறும் அதுக்கு தான் இல்லை, உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ரீம் லைன் பண்ணிடும், சுத்தப்படுத்திடும். உடம்புக்கு நல்லது தான் அது. பசியின்மையை அழகாக ஆக்கி விட்டுரும். பசி எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லியாச்சு. அடுத்து மனசு எப்போவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோ. சஞ்சலம் ஸ்ட்ரெஸ்ஸு 2 ஒன்று தான். ஸ்ட்ரெஸ்ஸு இங்கிலீஷு, தமிழில் சஞ்சலம் எல்லாம் ஒன்று தான். ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோடு யார் இல்லை அப்படின்னு தான் கேள்வி நாட்டில். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும். வரலைனாலும் வர வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம வீட்டிலையும் இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலையும் இருப்பாங்க, பிரத்தியார் இருப்பாங்க, நண்பர் உற்றார் ஒன்று எல்லோரும் இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது காசு கொடுத்தே வாங்கணும், ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளை இருக்க விடுறதில்ல. இந்த கலியுகத்தில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிறது, இனாமல் கிடைக்கிறது ஒன்று தான். அது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக மனிதர் பிறந்த அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவங்கள கொண்டு வந்து கொடுத்துரும். அதை போக்குறதுக்கு உண்டான வழியை ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். சிம்பிள் தான். இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சிம்பிளாக தான் நான் சொன்னேன். டக்குன்னு போயிடும். கயிறு, கலராக கயிறு, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பவர் இருக்குது. நீங்கள் கடையில் போனீங்கன்னா கயிறாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே சரி, அது கயிறாக இருக்கும். அதை கொண்டு வெறும் கயிறு, அதை உங்கள் கையில் கட்டிட்டிங்கன்னா நம்ம பாடி வந்து உயிர் உள்ளது. இந்த உயிரோடு இந்த கயிறை கட்டிட்டிங்கன்னா, உயிர் கூட கயிறை கட்டினாக்கா உயிர் ஓட்டம் வந்துடும். இப்போ கயிறுக்கு பவர் வந்துடும். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, கடையில் கயிறாக தொங்குது, அதை கையில் கட்டினா சரியாயிருமா? ஆகும். காரணம் அதுக்கு உயிர் ஓட்டம் ஏறிடும். கண்டிப்பாக. என்னென்ன கயிறு? கலராக பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, எல்லோ, இப்படி 6 விதமான கயிறு கட்டணும். மெரூன் ரெட்டு கயிறு கட்டுங்க. அது அம்பாளனுடைய சக்தி. அந்த கயிறு நீங்கள் கோயிலில் தான் போய் கடையில் வாங்குங்க, கோயிலில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி கையில் எடுத்து கட்டிடுங்க. ஒரே நாளில் கட்டினாலும் சரி, 2-3 நாள் தொடர்ந்து கட்டினாலும் சரி, ஒரே நாளில் கிடைச்சா சந்தோஷம். இவ்வளோ ஃபார்மல்லாம் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டு பண்ணணும்.
பச்சை கயிறு, அது நம்மளை வந்துட்டு பாடியை நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். பச்சை கலரில் உள்ள கயிறு. ஆரஞ்சு மனசை தெளிவாக வச்சுருக்கோம். ஏன்னா ஆரஞ்சு வந்துட்டு ஆன்மீகத்தினுடைய கலர். அது மனசை எப்பவுமே சுத்தப்படுத்திடும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அங்கே தானே, அதை எழுத்து வெளியே தள்ளி விட்டுரும். மஞ்சள் கலரு உள்ள கயிறு, அதுவும் அம்மனுக்கு உகந்த கயிறு. அடுத்து கருப்பு, தேவையில்லாதெல்லாம் திஷ்டிகள்லாம் உள்ளே பர்மிட் பண்ணாது. அது இல்லாமல் இவ்வளோ சக்தியை கைக்குள்ளே அடக்குறீங்க, இந்த அடக்கும் போகும்போது இதுக்கும் தேவையில்லாத வைப்பு எதனா வருதுனாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கருப்புக்கு. மொத்தம் 6 கலர். 6 கலரையும் ஒன்றா அடுக்குன மாதிரி பக்கத்தில் 6 கட்டிடுங்க. சில பேர்லாம் கட்டியிருப்பாங்க. சில பேர்லாம் யார் நினைக்கிறீங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அவங்க கட்டியிருப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அந்த பதவிக்கு வந்து இந்த கயிறு கட்டி தான். ஒன்றும் தவறான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல சொன்னேன்னா கடையில் கயிறு தானுங்க தொங்குது, இங்கே கட்டி பாருங்கள், அது உயிரே வந்துடும் கயிறுக்கு. ஸோ உங்கள் மனசை வருடம் தாளாட்டம் அந்த சக்தி இந்த கயிறுகளுக்கெல்லாம் உண்டு. உங்கள் பாட்டு இருங்க, ஈஸியாக சரியாக போயிடும். அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் ரொம்ப சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்கும். இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத விட அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி மன ரீதியாக பாதிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, கான்சியஸ் தெரியாது. அவங்க யாருன்னு கேட்டாக்கா அவங்க பேர் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்படி உள்ள சூழ்நிலை கூட இருப்பாங்க சில பேர். சரிங்க, இவங்களும் கொடுத்தீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுங்க. அதை தான் சொல்ல போகிறேன் கேட்காமலே. ஒன்றும் வேண்டாம், அவங்கள பேசாமல். ஏன்னா அவங்க எப்போயுமே இப்போ நம்மளாம் இருக்கிறோம், ஒரே இடத்த தொடர்ந்து பார்க்க மாட்டோம். இப்படி பார்க்குறோம், ஒரு 2 நிமிஷம் அடுத்து அங்கே போயிடுவோம். டிவி எங்கன்னா ஒழுங்காக பார்க்குறோமா? 150 சேனல் இருந்தாலும் சும்மா 10 நிமிஷம் 150 சேனலில் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஏன்னா நான் டிவி பார்க்குறது இல்லை. என் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தானே தெரியும், சொல்கிறேன் நான். ஆனால் மனுஷனுக்கு உண்டு அது. நம்ம ஒன்றும் சாதாரணலா அவ்வளோத்தையும் மாற்றிடுவோம். ஆனால் இந்த மன ரீதியாக இப்படி பாதிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரே இடத்த ஒரு நாள் ஃபுல்லாக கூட பார்ப்பாங்க. இப்படியே பார்ப்பாங்க, அந்த இடத்த தான் பார்ப்பாங்க. காரணம் அவங்களுக்கு கான்சியஸ் கிடையாது. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்க பேரை கட்டோட சொல்ல தெரியாது. அவங்களுக்கும் ஒரு வழிமுறை சொல்கிறேன். ஏன்னா இருக்காங்க, நம்ம நினைக்கிறோம் சில பேருக்கெல்லாம் வசதிகள்லாம் மிகுந்த வசதி இருக்கும். அப்படி யாருன்னா ஒரு ஆள் சஃபராகி வீட்டில் இருப்பாங்க. உண்டு தானே, ஒன்றும் கவலையப்படாதீங்க. மீன் கலராக மீன், எத்தனை வகை கலர் உங்களால் வாங்க முடியுமோ அத்தனை கலர் வகையான மீன் குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். அது 10 கலர் 20 கலர் 50 கலர் எவ்வளோனாலும் சரி. ஆனால் தொட்டி பெருசாக இருக்கணும். இவ்வளோன்றலாம் போட்டுறாதீங்க, நல்லா பெருசாக. இதுக்குன்னே வாங்குங்க மிகப்பெரிய தொட்டி, ஒரு ஸ்டூல் மாதிரி சேர் மாதிரி வச்சுட்டு இந்த மீன் தொட்டி வச்சுட்டு அந்த மீன் அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கு ஃபுட்டும் போடுங்க. வெறும் மீனை போட்டிங்கன்னா 2 நாள் அது சாப்பிட இல்லை இருக்கும். அது 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு போடலன்னு தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழும். மீனுக்கு அந்த சக்தி இருக்குது. அதுக்கு ஃபுட்டுன்னு ஒன்று போடணும் இல்லையா? ஃபுட்டும் போடுங்க, காலமுறையும் சாயந்தரமும். இந்த மீன் போடுற வளர்க்குற முறையிலையும் ஒரு இது இருக்குது. யார் ஃபேமிலியோட்டோ அவங்க தான் ஃபுட்டு போடணும், கண்டவங்க போடக்கூடாது. அதில் ஒரு தாற்பயம் இருக்குது. ஆமாம், நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி மீனுக்கு இருக்குது. அந்த மீன் வந்துட்டு லப்டப் 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 லப்ட் அப்படி தான் நடிக்கும். வாயை திறந்து டக்குன்னு நடிக்கும். அது என்னது அப்படின்னா, ஜப்பான்காரன் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். அவங்க நாட்டு பாஷையில் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுதான். ஒருத்தர் நல்லா இருப்பேன் எந்த பாஷையில் சொன்னால் நல்லா இருக்குது? அவங்கவுங்க பாஷையில் அது சொல்லுது. அது சொல்கிற பாஷை வந்துட்டு ஜப்பான் பாஷையில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி நீ நல்லா இருன்னு சொல்லுது. எந்த பாஷையில் சொன்னால் நல்லா இருக்குது? ஸோ அப்போது அதுக்கு ஃபுட்டு போடுறோம். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியை வாங்கி கொடுத்துட்டு இவங்கள மாதிரி உள்ளவங்கள அப்படியே பார்க்க சொல்லுங்கள். அவங்க மணிக்கணக்கு பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அங்கேயே பார்க்க சொல்லுங்கள். காலம்பரை ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு நேரம். அதை தாண்டி பார்த்தாலும் பார்த்துட்டே போடுவோம். 10 நாளில் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நார்மலுக்கு வந்துடுவாங்க. எதுக்கெல்லாம் முடியாதது ஈஸியாக இதில் முடியுது. ஸோ மொத்தத்தில் 4 வகையாக உள்ள டைப் ஆஃப் உள்ள பிரச்சனைகளுக்கு, ஆனால் 4ம் வந்துட்டு மிக பிரம்மாண்டமானது. அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு பிரச்சனைக்கு ஈஸியான வழிமுறை கொடுத்துட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி நாட்டில் ஃபேமிலிக்குள்ளே யாருக்குன்னா ஒருத்தர் இதில் சஃபர் ஆகிடுறாங்க. நான் இப்போ 4 உண்டா இல்லைங்களா? இந்த 4 பிரச்சனை ஒரு பிரச்சனை யாருன்னா ஃபேமிலிக்குள்ளே மாட்டாங்க. நீங்கள் வேறு. எங்கள் வீட்டில் 4 பிரச்சனை எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்குமே கவலைப்படணும். எல்லாம் செய்யுங்க, அதிலேருந்து ரிலீஃப் ஆகட்டும். கண்டிப்பாக அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாம் கொடுப்பதில்
உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே சந்தோஷத்தை கொடுக்கறதுல நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.